தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரப்பத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை நடைபெற்று முடிந்தது. இந்த மாநாட்டில் விஜய் நடந்து வருவதற்காக ரேம்பாக் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. பவுன்சர்கள் படைசூழ விஜய் அதில் நடந்து சென்றபோது தொண்டர்கள் பலரும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கில் தடுப்பின் மீது ஏறி விஜயை நோக்கி சென்றனர். அப்போது மேடையின் மீது ஏறிய ஒரு இளைஞரை பவுன்சர் ஒருவர் குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசிவிட்டார். இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலானது. இதையடுத்து அந்த இளைஞர் அஜய் என்பது தெரிய வந்தது. இது பற்றி நியூஸ் சேனலுக்கு அவரது தாயார் அளித்த ஒரு பேட்டியில், மதுரையில் மாநாடு நடக்கிறது, போக வேண்டாம் என்று சொல்லியும் திருச்சியின் நேர்காணலுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். விஜய் மேல் உள்ள ஒரு ஆர்வத்தில் அவன் மேலே ஏறிவிட்டான். அதற்காக அவனை பொறுமையாக விலக்கி விடாமல் குப்பையை தூக்கி வீசியது போல வீசிவிட்டார்கள். அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் என்ன செய்வது? நாங்கள் எதுவும் இல்லாத குடும்பம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தேன் என்று எனக்கு தான் தெரியும் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் இந்த வீடியோவில் எந்த உண்மையும் இல்லை என்று சம்பந்தப்பட்ட இளைஞரான அஜய் கூறியிருக்கிறார். அந்த வீடியோவில் பேசியவர் என்னுடைய அம்மாவே இல்லை, இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் தன்னுடைய அம்மாவின் புகைப்படம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.